நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். இது வந்து பார்ட் 2ங்க. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல, தர்மலிங்கம் வந்து அழகரை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக பயங்கரமான பிளான் ஒன்று போட்டிருக்காரு அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அழகர் கண்ணை வந்து நம்ம ஆண்டாள் வந்து கட்டி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் எதுக்குடி கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, ஏய் அமைதியாடுறா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, சர்ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் சரி கண்ணு தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம், இது எத்தனைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாங்க. இது வந்து 2.5 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் சும்மா நக்கல் பண்ணாத, அப்போனா இது எத்தனை சொல்லு, 3.5 சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து தர்மலிங்கம் வந்து வராங்க. ஆத்தாடி என்னம்மா மாப்பிள்ளையை கண்ணை கட்டிட்டு என்ன விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், இல்லைப்பா அழகருக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா என்னதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் கேட்காரு. அப்பா வாங்கப்பா வெளியில் தான் இருக்குது, வாங்க எல்லோரும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் அதுக்கடுத்து குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு நம்ம ஆண்டாள் வந்து அழகர் அப்படியே கைத்தாங்கலாம் கூப்பிட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்தவொடனே பார்த்தா பயங்கரமான ஷாக் ஆயிடுது. சூப்பர் டி அப்படிங்கிற மாதிரி பாரதியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து கண்ணை திறந்து பார்க்காங்க. பார்த்தா அது ஒரு சூப்பர் பைக்கு, புல்லட் இருக்குல்ல, அந்த புல்லட் பைக்கை தான் வந்து சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச பைக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா நீ தானே சொல்லியிருக்க எனக்கு வந்து இந்த பைக் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நிறைய தடவை வந்து வாங்குறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு டைம் கூட என்னால் வாங்க முடியல, நிறைய தடை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதனால் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பைக்கை வந்து நான் வாங்கியிருக்கேன், என்ஜாய் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் டி, எனக்காக நீ இதெல்லாம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி உனக்கு பைக்கெல்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க. என்னது ஓட்ட தெரியுமாவா, சாவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு எல்லார் முன்னாடியுமே வந்து கெத்தாக ரவுண்ட் அடித்து காட்டிக்கிட்டு இருக்காரு. ரவுண்ட் அடித்து காட்டி முடித்த உடனே வந்து சரி வாடி ஒரு ரவுண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாடா எனக்கும் வந்து அவங்களோட பைக்கில் வந்து லாங் ட்ராவல் போகணுன்னு ரொம்ப ஆசை, வா போவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பைக்கில் ஏறி ஜம்முன்னு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவங்க ரெண்டத்தை பிரிக்கணும்னு பார்த்தா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு மேலே வந்து விடக்கூடாது, இவனை போட்டு தள்ளா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஆண்டாள் அழகர் வந்து புல்லட்டில் வந்து ஜம்முன்னு போய்கிட்டு இருக்காங்க. ரோட்டில் போய் ஒரு இடத்துல ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அந்த பார்க்குக்கு தான் நேராக அழகர் வந்து கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் அவனுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு கிடச்சது ரொம்ப வரண்டி, வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், வாழ்க்கை முழுக்க வந்து உனக்கு அடிமையாக இருக்கணும்ன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா, என்னதான் இருந்தாலும் நான் வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக தான் இருந்திருப்பேன், ஆனால் இந்த அளவு வந்து உன் கூட இருக்கிற அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை, எனக்கும் வந்து நீ முக்கியம், வாழ்க்கை முழுக்க வந்து நானும் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என் ஆசை புருஷனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டாள் வந்து கொஞ்சம் மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடி கொஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் எதுக்கு நான் கொஞ்சக்கூடாதா, என்னோட புருஷனை நான் கொஞ்சிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சலாண்டி இருந்தாலும் பப்ளிக் பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த பிளேஸாக இருந்தால் என்ன, நீ என்ன கள்ளக்காதானா, என்னோடய புருஷன் தானே, நான் பாட்டில் கொஞ்சுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து சரி வாடி லேட் ஆகிடுச்சு நம்ம வந்து வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து பைக் எடுத்துகிட்டு வெறும் வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு நேராக வர்றாங்க. அங்கே பார்த்தா தர்மலிங்கம் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 அடியாளை வச்சு சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா சமையல்காரர்கள் மாதிரி அவனுக்குள்ளே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி எல்லாமே வந்து, டேய் என்னடா நீங்கள், உங்களுக்கு எதுக்குடா வர சொன்னேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முழு நேரம் சமையல்காரனாகவே மாறிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாரு. அண்ணே எந்த வேலைக்கு போனாலும் சந்தேகம் வராத மாதிரி வேலையை முடிக்கணுண்ணே, அதானே எங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லையடா என்ன தான் வேலை செய்கிறீங்கன்ட்டு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம அழகர் வந்து வந்துடுறாரு. என்னது என்ன வேலை செய்ய போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. இல்லை மாப்பிள்ள, இவங்க பிரியாணி வந்து சூப்பராக வேலை செஞ்சுருவேன் அப்படின்னு சொன்னாங்க, அதான் உங்கள் வேலையை வந்து நான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையே இவங்கள பார்த்தா பிரியாணி செய்ய வந்த மாதிரி இல்லையே, 10 கொலை பண்ணிவிட்டு ஜெயிலேருந்து வந்தவங்க மாதிரில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து டவுட் படுறாரு. என்ன மாப்பிள்ள ஒரு வேலைக்காரனை பொறுத்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க. சரி இவங்களை செக்அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி எப்படி செய்வாங்க, எந்தெந்த பொருளெல்லாம் எதுக்கப்புறம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி டவுட்டெல்லாம் கேட்குறாங்க. அவங்க பார்த்தா எல்லா பொருளுக்கும் வந்து பக்காவாக பதில் சொல்கிறாங்க. பரவாயில்லையே எல்லாத்துக்கும் கரெக்டாக தான் பதில் சொல்கிறாங்க, உண்மையான சமையல்காரன் தான் போல். சரி சரி வேலையை பாருங்கள், ஒழுங்காக சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அழகர் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. ஏன்னா எதுக்குண்ணே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு நைட்டு வரைக்கும், இப்போயே கூட்டுவாங்க டக்குன்னு இந்த இடத்துல வச்சே முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அதெல்லாம் வேணாம்டா, நான் கரெக்டாக வந்து
11:58க்கு லைட் அமர்த்துவேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என் மருமகனை ஃபோட்டோ தள்ளிடுங்க சரியா? இந்த நியூ இயராவது எனக்கு நல்ல நியூ இயராக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அண்ணா என்னண்ணா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பிறகு உங்கள் மகள்லாம் ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அவன் என்ன ஒரு 3 நாள் அழுவாளா, 3 மாதம் அழுவாளா, ஏன் 1 வருஷம் அழுவாளா? அதுக்கடுத்து அவளுக்கு வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். நாங்களும் சந்தோஷமாக இருப்போம், அவளும் சந்தோஷமாக இருக்கான். இவன் ஒழிஞ்சா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.